பண்ண முடியுமோ பண்ணு, சொன்னல அடிச்சு பாருங்கறாங்க. 4வது மாசம் இன்னும் அடுத்த வருஷத்துக்கு இப்ப பேனர் அடிச்சு போறாங்க. நாங்க எங்க அடிக்க கூடாது? எங்க பேனருக்கு மேலதான் அவங்க விட்டுறாங்க. அதை கிழிச்சு எடுத்து அடிச்சிருக்காங்க. எங்களோட பேனரை கிழிச்சிட்டு அவங்களோட பேனரை போட்டிருக்காங்க. மிரட்டிட்டு போறாங்க. நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு, சொன்னல அடிச்சு பாருங்கறாங்க. என்ன பண்ணலாம்? இப்ப நைட்டோட நைட்டா யாரோ பசங்க கிழிச்சா கூட பிரச்சனை. இப்ப நீங்க இருக்கும்போது டிவிகேவினருக்கு எதிராக பேனர் வைத்ததாக சொல்லப்படும் டிஎம்கேவினர் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு கேக்குறாங்க சார். நள்ளிரவு நேரத்தில் நடந்த சம்பவத்தின் பரபரப்பு காட்சிகள். நியாயமா வந்து கேட்டாங்க, நீங்க 2 எடுத்துக்கோங்க, நான் எங்களுக்கு 2 கொடுங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாங்க. இந்த பில்டிங்ல நாங்க நிறைய பேர் இருக்கோம், அவங்க 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி அந்த பில்டிங்ல அவங்க ஆளுங்க யார் இருக்காங்கன்னு கூப்பிட்டு எங்க முன்னாடி கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க கேட்டீங்கல்ல, இதே பேனர் நாங்க எடுத்துட்டா இப்ப பிரச்சனை நடக்குமா நடக்காதா? சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் விஜய்க்காக கட்சி பேனர்கள் அடிக்கிறதுக்காக போயிருக்காங்களாமா. அப்ப அங்க இருக்கக்கூடிய சில டிஎம்கேவினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்க கட்சி பேனரை வைக்கணும், இங்க இடம்லாம் இல்ல அப்படின்ற மாதிரியா சொல்லிருக்காங்களாம். இருக்கிற இடத்துல டிவிகேவினர் பேனர் வச்சதாகவும் அந்த பேனரை கிழிச்சிட்டு அதுக்கு மேலேயே திமுகவினர் தங்களோட பேனரை வச்சதாகவும் சொல்லப்படுது. இதனால உடனடியா போலீசுக்கு கால் செய்து சம்பவ இடத்துக்கு வர வைத்த டிவிகேவினர் அங்கே நடந்த அனைத்து சம்பவங்களையுமே பகீரான புகாரா கொடுத்திருக்காரு. இது குறித்தான அதிர்ச்சிகரமான வீடியோ காட்சிகள் இப்ப வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது.